ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கௌசல்யா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க மட்டும்தாங்க. பொண்ணுங்களை ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பொண்ணு இவங்கள பார்த்து தான் திருமணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ண இவன்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. அதனால் வரக்கூடியவர் சாதாரண குடும்பமாக இருந்தாலே ஓகே, என்னோடய பொண்ணை ஓரளவு நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு அப்புறம் என்னோடய பொண்ணுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் சைடும் யாரும் இல்லை, இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. அதனால் இவங்களுடைய கடைசி காலம் வரல தன்னோட ஒரு துணை வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் வசதி இல்லைனாலும் கூட ஓகே தாங்க. வேலையில் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் இந்த பிஸ்னஸே பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கலைச்செல்வி, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும். நல்ல ஒரு நிரந்தர வேலையில் இருக்க, அதாவது இவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவராக எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு குண்டா கருப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மணமகனுடைய திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். அப்பாவும் இவங்க அண்ணாவோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இறந்தே 15 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை விற்று எடுத்துகிட்டு என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.